இங்கிலீஷ் யாராவது தெரியுதா? ஹலோ. தெரியுதுமா. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பிசியாலஜி ஆஃப் த மஸ்குலர் ஸ்கெலெட்டல் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்கெலெட்டல் சிஸ்டம் பத்தி என்னென்ன தெரியும் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ பாலா. சொல்லுங்க மேம். ஸ்கெலெட்டல் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? போன்ஸ் பத்தி படிக்கிறதா மேம்? போன்ஸ், ஜாயின்ட்ஸ், இந்த மஸ்குலர் சிஸ்டம், மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சேர்த்து நம்ம படிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் மசிலை பத்தி படிக்கிற ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி போன், ஜாயின்ட்ஸ், டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் படிக்க போறது தான் மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது? அதான் மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து என்ன மேஜர் ரோல் வந்து நம்ம பாடியில வந்து ப்ளே பண்ணுது? அது வந்து ஒரு இன்டர்னல் என்ஜின் மாதிரி உடம்புல. அதாவது இந்த போன்ஸ், மசில்ஸ், இந்த லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்படித்தானே மேம்? ஆமா, கரெக்ட். என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம பாடி ஹோல் பாடியை வந்து சப்போர்ட் பண்றதுக்காகவும், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து நம்ம மூவ்மெண்ட்டுக்காகவும், இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் தான் மேஜர் ரோல் நம்ம ஹியூமன் பாடியில ப்ளே பண்ணுது. ஓகேயா? இதுல உள்ள காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா போன்ஸ், ஜாயிண்ட்ஸ், அது மாதிரி லிகமெண்ட்ஸ், டெண்டான்ஸ் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஒரு சராசரியான ஹியூமன் பாடியில வந்து 206 போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுவே நம்ம எங்கடா இருக்கிற இப்போதான் பிறந்த குழந்தை அவங்களோட போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட ஒரு அதிகமா இருக்கும். 300ல இருந்து 300 சம்திங் போன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுவே அவங்க அடல்ட்டா மாறும்போது அந்த போன்ஸ்லாம் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி 206 போன்ஸா அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். புரியுதா? எஸ் மேம். இப்போ சொல்லுங்க, ஒரு ஹியூமன் பாடியில how many number of bones வந்து present ஆயிருக்கு? 206 மேம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஸ்கெலிட்டன்லயே வந்து டூ மேஜர் டிவிஷன் இருக்கு. என்னன்னா ஆக்சியல் போன்ஸ் அண்ட் அப்பெண்டிகுலர் போன்ஸ் இருக்கு. ஆக்சியல் போன்ஸ் அப்படின்னா வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பாடியில ப்ரெசென்ட் ஆயிருக்கிற எல்லா போன்ஸுமே வந்து நம்ம ஆக்சியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மேஜரா பார்த்தோம் அப்படின்னா வெர்டிபிரல் காலம், பெல்விக் கிரிடல் இது ரெண்டுமே வந்து ஆக்சியல் போன்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் தெரியுதா? ஹலோ, ஜூம் பண்ணா தெரியுங்க. ஓகே. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து ஷோ ஆகிருக்கும். இந்த ரெண்டு சைட்லயுமே காமனா இருக்கிறது தான் சென்ட்ரல்ல வந்து ஸ்கல், கிரேனியல் போர்ஷன், ஃபேஷியல் போர்ஷன் இப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் போன்ஸ். இப்போ நம்ம வந்து அப்பெண்டிகுலர் போன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி முதுகெலும்பு தான் வெர்டிபிரல் காலம்னு சொல்லுவோம். அந்த பின்னாடி உள்ள முதுகெலும்பு எல்லாத்தையுமே நம்ம அப்பெண்டிகுலர் போன்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மசில்ஸ் பத்தி படிப்போம். மசில்னா என்ன? மசில் நம்ம சதப்பகுதி தானே. இந்த மசில் இருக்கனாலதான் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மேஜர் ரோல் வந்து இந்த மசில் கொடுக்குது. இந்த மசில் வந்து ஒன் ஆஃப் த
ஒன் ஆஃப் த பிரைமரி டிஷ்யூவால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த என்டையர் மசில்ஸ் வந்து எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஃபைபரஸ் டிஷ்யூ அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஷ்யூவால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ஃபைபரஸ் டிஷ்யூ இருக்கிறனால தான் நம்ம ஃபிளெக்சிபிளா ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபைபரஸ் மசில் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் மசில்ஸ். இது பேக் போர்ஷன்ல உள்ள மசில்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த இமேஜ்ல. இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் மசில். டைப் ஆஃப் மசில் வந்து 3 டைப்ஸா இருக்கு. ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில் அண்ட் ஸ்மூத் மசில்னு 3 டைப் ஆஃப் மசில் வந்து இருக்கு நம்ம பாடியில. இந்த மூணு மசில்ஸ்க்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ ஸ்கெலிட்டல் மசில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட போனோட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகி இருக்கும். இது வந்து வாலண்டரியன் மசில் மூவ்மெண்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கெலிட்டன்னா நம்ம கான்சியஸா இருக்கும்போது நம்ம பண்ற எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே வந்து இந்த ஸ்கெலிட்டல் மசில் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்மூத் மசில். இது வந்து ஒரு மெயினா வந்து ஒரு ஆர்கன், இன்டர்னல் ஆர்கன் இருக்குன்னா அது கூட அசோசியேட் ஆகி இருக்கிறது தான் ஸ்மூத் மசில். இது வந்து இன்வாலண்டரி, நம்ம அன்கான்சியஸா இருக்கும்போது கொடுக்குற மூவ்மெண்ட், பண்ற மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் மசில். கார்டியாக் மசில் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஹார்ட் மேடப் ஆஃப் ஆயிருக்கதே வந்து கார்டியாக் மசிலால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது அந்த கார்டியாக் மசில் இருக்கிறனால தான் நம்ம பிளட் வந்து பம்ப் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ளெக்சிபிள் ஆகி அது ரிலாக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து அந்த டைப் ஆஃப் மசிலோட இமேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல் மசில் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கார்டியாக் மசில். அடுத்த நம்ம டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் பாடி மூவ்மெண்ட்ஸ். நம்ம மசிலும் அண்ட் போனும் டுகெதரா ஒர்க் பண்றது தான் நம்ம மூவ்மெண்ட்னு சொல்லுவோம், பாடி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா அப்டக்ஷன், அடக்ஷன், இன்வர்ஷன், எவர்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன், ரொனேஷன், சுப்பினேஷன், ரொட்டேஷன். இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் பாடி மூவ்மெண்ட்ஸ். அடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவிங் டுவர்ட் த மிட்லைன் ஆஃப் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்க போன்ஸ்ல மிட்லைனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை மூவ் பண்றோம் அப்படின்னா அது அடக்ஷன். இன்வர்ஷன் அப்படின்னா நம்ம ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணுவோமா, அது டேர்னிங் இன்வெர்ட்டா ரொட்டேட் பண்ற மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் பேர் வந்து இன்வர்ஷன் மூவ்மெண்ட். அதே எவர்ஷன் அப்படின்னா டேர்னிங்கா அவுட்வர்ட். நம்ம இப்போ விளையாண்டுட்டு இருக்கும் போது இல்லை ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நம்ம பண்றோம், டயர்டா இருக்கோம் அப்படின்னா நெக்கை வந்து ஃப்ரண்ட்டோ பேக்கு இது மாதிரி வந்துட்டு நம்ம ரோல் பண்ணுவோம், இல்லை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா மசிலும் போனும் டுகெதரா ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து நமக்கு. நல்லா புரியுதா? இந்த டைப்ஸ் ஆஃப் பாடி மூவ்மெண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகே. இப்ப நான் சொன்ன பாடி மூவ்மெண்ட்ஸ்ல உள்ள இமேஜஸ் தான் இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பில உள்ள இமேஜஸ் வந்து ஒரு ஆங்குலர் மூவ்மெண்ட்ல ஒரு ஃபிளெக்ஷன் மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட். இப்போ ஒரு 90 டிகிரி இல்லை 30 டிகிரியில நம்ம ஹேண்ட் லெக்கை வந்து மூவ் பண்றதுதான் வந்து நம்ம ஃபிளெக்சேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் பேக் இது மாதிரி வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்றத இந்த இமேஜ்ல ஷோ பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த எல்லா மூவ்மெண்ட்ல உள்ள இந்த இமேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க.
பாலா இதோட ஸ்லைடு முடியுதுடா, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுங்க. கொஸ்டின் கேட்கவா? கொஸ்டினா? நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான். சரி. உங்களுக்கு இந்த போன்ஸ் பத்தி மஸ்குலோஸ்கெலட்டல் பத்தி நான் படிச்சிருக்கோம். இதுல ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான டிசீஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? போன்ஸ் என்னையா? போன்ஸ்ல ஆமா. அந்த இது டிஸார்டரா இருக்கலாம். இந்த L1 L5 L2 இது இந்த பின்னாடி பெல்விக் மசில் இருக்குல்ல, அது டிஸ்க் பல்ஜ் ஆகுறது, அப்புறம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல கிராக் ஆகும். ஓகே, அது வந்து ஃபிராக்சர்னு நம்ம சொல்லுவோம். ஃபிராக்சர். ஓகே ஓகே குட். நேத்து நடத்தினதோட நோட்ஸ் ஷேர் பண்ணாங்கல்ல, படிச்சு பாத்தீங்களா? ஆமா, ஒரு 10 மணி மேல அனுப்பாங்க. அது படிச்சீங்களா? படிச்சேன் மேம். இந்த பிளட், இந்த லம்போசைட் சிஸ்டம். ஓகே, நான் இதோட நோட்ஸ் ஷேர் பண்றேன், நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே ஷேர் பண்ணிடுங்க மேம். ஓகே, நான் பண்ணிடுறேன். டாபிக் எடுத்து நீங்க நோட்ல வந்துட்டு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம ஐசிடி போகும்போது இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. வேற எதுவும் क्वेश्चन கேட்கணுமா? இதுல வந்து இந்த இது சொன்னீங்களா, இப்ப ஸ்கெலட்டல், கார்டியாக், ஸ்மூத் மசில், இந்த 3. இந்த ஸ்மூத் மசில் மட்டும் சொல்லுங்க. ஸ்மூத் மசில் மட்டுமா? ஒரு நிமிஷம். ஸ்மூத் மசில் வந்துட்டு நம்ம பாடியில வந்து ஆர்கன்ஸ்ல பிரசன்ட் ஆகுது. எஸ்பெஷலி வந்து லிவர்ல இருக்க லிவர் மசில்லாம் இருக்கா? ஆமா. அந்த லிவர் ஆமாயா, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல பிரசன்ட் ஆகி மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து ஸ்மூத் மசிலா தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இது வந்து நம்ம அன்கான்சியஸ், இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னாலும் கூட அது வந்து ஒர்க் ஆகிட்டே தானே இருக்கும். ஆமா. அதனாலதான் வந்து ஸ்மூத் மசில வந்து இன்வாலண்டரி மசில் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதே வந்து ஸ்கெலிட்டல் மசில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கான்சியஸா இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், நடக்கிறோம், ஓடுறோம், அது மாதிரி பண்ணும்போது இது வாலண்டரி மசில் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த கார்டியாக் மசில் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த நேம்ல இருக்கு, ஹார்ட்டை பத்தி சொல்றது. அந்த ஹார்ட் வந்து ஹார்ட்ல ஸ்பெசிஃபிக்கா பிளட் வந்து பம்ப் பண்றது. என்னையா? பிளட் எல்லாம் பம்ப் பண்றதுக்கு. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற மசில் வந்து கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டைப் ஆஃப் போன்ஸ் பத்தி எதுவும் தெரியுமா? போன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்னென்ன டைப் ஆஃப் போன்ஸ் வந்து இருக்கு? டைப் ஆஃப் போன்ஸ் சொல்லுங்க. ஓகே, சில டைப் ஆஃப் மசில், டைப் ஆஃப் போன்ஸ் இருக்கு. சாரி, டைப் ஆஃப் போன்ஸ் இருக்கு. என்னென்ன போன்ஸ் அப்படின்னா நோட் பண்றீங்களா? சொல்லுங்க. லாங் போன்ஸ், ஷார்ட் போன்ஸ், ஃபிளாட் போன்ஸ், irregular போன்ஸ் அப்படின்னு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் வந்து நம்ம உடம்புல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ லாங் போன்ஸ் அப்படின்னா நம்ம கேஷுவலா நம்ம கேட்டிருப்போம், நம்ம உடம்புல எது பெரிய எலும்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்ம உடம்புல எந்த போன் வந்து லாங்கஸ்ட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க? நம்ம தைல பிரசன்ட் ஆயிருக்க போன் தான் லாங்கஸ்ட் போன் இன் ஆர் பாடி. ஓகேயா? தையில் உள்ள தை. ஆமாப்பா, தை போன் தான் இருக்கிறது லாங்கஸ்ட் போன் இன் ஆர் பாடி. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் போன். ஷார்ட் போன் வந்து நம்ம விரிஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும்ல, ஹேண்ட்ல விரிஸ்ட் இருக்கா? ஆமாங்க.
அந்த பிரிஸ்ட்ல எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்க போன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் போன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிளாட் போன்ஸ், நம்ம ஸ்கல் இருக்குல்ல மண்டையோடு, ஆமா நம்ம மண்டையோட்டுல பிரசன்ட் ஆயிருக்க எல்லா போன்ஸுமே என்னன்னா ஃபிளாட் போனால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. சரி ஆ irregular bone இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து முக்கியமா கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படுற இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து இந்த irregular bone இருக்கும் irregular போன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம முதுகு தண்டவளம் இருக்குல்ல, தண்டுவளம், ஆமா அந்த சீக்கு ஸ்பைன்ல உள்ளது. அந்த ஸ்பைன்ல பிரசன்ட் ஆயிருக்க எல்லா போனுமே வந்துட்டு irregular போன். அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்று வந்து லாங்காகவும் இருக்கலாம், இல்லை ஷார்ட்டாகவும் இருக்கலாம். இது மாதிரி போன் வந்து வெர்டிபிரே போனை வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? புரியுது. டெண்டான்ஸ்னா என்ன, லிகமெண்ட்ஸ்னா என்ன? ஆ? டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ். ஹலோ, புரியல மேம். நம்ம இப்போ பார்த்தோம்ல ஐயா, இப்போ மசில், போனு, ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க சிஸ்டம் தான் வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். அந்த மஸ்குலோஸ்கெலிட்டல்ல வந்து டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? லிகமெண்ட்ஸ். இப்போ போன் டு போன் ஜாயிண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து போன் டு மசில் ஜாயிண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை டெண்டான்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான். எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல. இதுக்கு முன்னாடியே வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்புறம் அந்த கோட் ரூட், வேர்ட் ரூட்டா, அதெல்லாம் பேசிக் சொல்லி கொடுத்தாங்க. நான் இது கூட இன்னொரு பிபிடியும் ஷேர் பண்றேன், அதுல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி நிறைய இருக்கும், டிசீஸ் நிறைய இருக்கும். இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியும் அந்த டிசீஸும் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம கோட் லீட் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டை வச்சுதான் நம்ம மேஜராகவே லீட் பண்ணுவோம். ஓகேயா? அந்த ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, வேர்ட் ரூட்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. ஓகேயா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ப்ரிஃபிக்ஸ்ல உள்ளது, அந்த அமௌண்ட், நியூமெரிக்கல், ஹை நம்பர், லோ நம்பரு, அப்புறம் அந்த இதுல உள்ளதெல்லாம் லொகேஷன், இதுல உள்ளதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சிஸ்டம்ல வந்துட்டு எது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க? டைஜஸ்டிவ் சிஸ்டம். புரியல. மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்தோம்னா அது மாதிரி என்னென்ன சிஸ்டம் வச்சு இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நேத்தான் அது முந்தினால தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கோடிங் கைட்லைன்ஸ் நடத்துனாங்க. ஓகே. அப்புறமேட்டு அந்த இது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேயா? மவுத் டங்கு, இந்த சால்வலி கிளான்ஸ். ஓகே. அப்புறம் அதை பத்தி மட்டும் எடுத்தாங்க. ஓகே. இப்போ நான் நேற்று எடுத்தது பிளட் லிம்பாட்டிக், இன்னைக்கு மஸ்குலோஸ்கெலிட்டல். ஆமா, டைஜஸ்டிவ், பிளட், லம்போசைட்ஸ் இப்போ இன்னைக்கு எடுத்தது. ஓகே. இது 3 டாபிக்குமே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இது 3ல இருந்துமே அசஸ்மெண்ட் எழுதுற மாதிரி கூட இருக்கும். சரி சரி. டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே, நம்ம நேத்து படிச்சதுல இருந்து இப்ப ரிவைஸ் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். ஓகே, நான் क्वेश्चन கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. படிச்சிட்டீங்களா? ஹலோ,
நான் ஓரளவு பார்த்துருக்கேங்க. ஓகே, நான் கேக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் பிளட்? பிளட்னா என்ன? புரியலமா? பிளட்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிளட்னா இந்த விஷயம் இதுல வந்து ரெப்ரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்லுங்க. ஆ பிளட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாப்பா. பிளட்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து அது ரெட் கலர்ல இருக்கும். ம். அப்புறம் இந்த ஃப்ளூ டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சர்க்குலேட் பண்ணும் பாடியில, இந்த வெயின்ஸ் ஓகே. வெயின்ஸ் வழியா. ம். நம்ம நம்மளோட அந்த ஆக்சிஜனு, இந்த ம். நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் ம். கேரி பண்ணும். ஓகே. அப்புறம் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன? ஹீமோகுளோபின் ஆகும். ஆமாயா. ஹீமோகுளோபின்ங்கிறது நம்மளோட அந்த ரத்த சோப்பனுக்கு அதை உருவாக்குறது நம்ம. ஆமா. நம்ம பிளட் செல் இருக்குது அப்படின்னா அந்த கலர் கொடுக்குறது, அந்த ரெட் கலர் கொடுக்கறதே இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தான். ஆ, ஓகே. WBCனா என்ன? அதோட எக்ஸ்பான்ஷன், அதோட ரோல் சொல்ல முடியுமா? WBCனா ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் ரெண்டு இருக்குல்ல, WBCனா ஒயிட் பிளட் செல் அப்படிதானே? ஓகே. ஆமாயா. அதோட மேஜர் ரோல் என்னவா இருக்கும்? அதோட மேஜர் ரோல்ங்களா? ம். நம்ம பாடியில பிரசன்ட் ஆகிற WBCs வந்து இந்த ரோல் ஆ, தான் ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் அது வந்து சொன்னேன். ம். அது வந்து அந்த பாக்டீரியா வைரஸ் இதுக்கெல்லாம் எதிராக வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. ப்ரொடெக்ஷன் அப்படிதான். கரெக்ட். ஏதாவது ஒரு ம். ஏதாவது பாக்டீரியா வைரஸ் ஃபாரின் மெட்டீரியல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை வந்து எதிர்த்து ம். ப்ரொடெக்ட் ஓகே. நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மேஜர் ரோல் பண்ணுது. ஓகே. லைக்வைஸ் பிளேட்லெட்ஸும் அதே தான். ஏதாச்சும் ஒரு ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபென்ட் மெக்கானிசமா இருக்கிறது இந்த WBCயும் பிளேட்லெட்ஸும் தான். அந்த பிளேட்லெட்ஸ்ல வந்து த்ரோம்போசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நமக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது, ஏதோ இன்ஜுரி ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த பிளட் வந்துட்டு ரொம்ப வெளியே வராம கிளாட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றது ரோலையுமே இந்த பிளேட்லெட்ஸ் தான் மேஜரா இருக்கு. அடிபட்டுச்சுன்னா இந்த வெள்ளை கலர்ல ஒரு படல மாதிரி வரும். ஓகே. ஒரு ஆர்பிசியோட நார்மல் லைஃப் ஸ்பேன்ங்கிறது எத்தனை டேஸா இருக்கலாம்? ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட ஆமா. 120 days. ஓகே. அனேமியானா என்ன? அது எந்த ரீசனால அந்த அனேமியா வருது? அனமியாங்கிறது அந்த ரத்த சோகை. எஸ்பா. அது எந்த அது ரீசனால வந்து அனேமியா வருது? உடம்புல இந்த இம்யூனிட்டி கம்மியா இருந்ததுனால வருது. நம்ம உடம்புல உள்ள அயன் கண்டென்ட் எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகுதோ இல்ல ரொம்பவே இன்க்ரீஸ் ஆ, ஆகுதோ அந்த ரத்த அந்த சோகை. டைம் அந்த டைம்ல வந்து அனேமியா வந்து காஸ் ஆகுது. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்னு படிச்சோம்ல. காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். ஆ பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்லு, ஒயிட் பிளட் செல்லு, பிளேட்லெட்ஸ் தான். ஓகே. அடுத்து நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் போனா, லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? லிம்பாட்டிக் அண்ட் இம்யூனி சிஸ்டம். ஆமாப்பா. அதுல லிம்பாட்டிக் சிஸ்டம் அதுல வந்து நம்ம சொல்றது இந்த வெசல் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் அந்த ஃப்ளூயிட வந்து பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அந்த பாடியில வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து பேலன்ஸா வச்சுக்கிறோம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல உள்ள பிரசன்ட் ஆயிருக்க அந்த லிம்ஃப் வந்துட்டு
நம்ம மோஸ்ட்லி எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா இன்டெஸ்டைன் சைட்ல தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம இன்டெஸ்டைன்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த ஃபேட்டை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்காக ஒரு பேலன்சிங் ஃப்ளூயிட் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா? அடுத்து வந்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்ப்ளீன்? ஸ்ப்ளீனோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன? இதோட மேம் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன். ஒரு ரெட் கலர் இமேஜ். ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் இருக்கா, அதோட 120 days அதோட லைஃப் ஸ்பேன் முடியும் போது அது வந்து நம்ம உடம்புல இருந்து பேர்ன் அவுட், உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன்ல தான் நடக்கும். அப்படி அது வெளியேற்றும் போது அதுல உள்ள பிளட்ல உள்ள அயன் கண்டென்ட்டை வந்து ரீஅப்சார்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து சக்தியா மாத்தி கொடுக்கும். அந்த வெறும் பிளட் செல்ஸை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றிடும். இதுதான் அதோட ரோல். புரியல மேம். 120 டேஸ்க்கு அப்புறம் 120 ஒரு பிளட்டோட லைஃப் ஸ்பேன்ல வந்து 120 days முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த பிளட் செல்லாம் வந்து ஓல்டரா வந்து கன்வெர்ட் ஆகிருமா. அப்படி அந்த ஓல்டர் பிளட் செல்ஸை வந்துட்டு இந்த ஸ்ப்ளீன் தான் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றும். புரியுதா? அதான் ஒரு பிளட் செல்லோட ஆயுள் முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி நம்ம உடம்புல இருந்து எப்படி மேம் வெளில போகுது? அதான் அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இருக்கா, அந்த லிம்ஃபாட்டிக் வெசல் தான் வந்து பிளட் வந்து இப்போ ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அதை விட்டுரும். என்ன அந்த ஓல்டர் செல்ஸ்லாம் வந்து அந்த அந்த கிரீன் கலர்ல ஒரு இமேஜ் கொடுத்தேன்னா ஹார்ட், ஒரு கை மாதிரி இருக்கும். அந்த கை வந்து அந்த ஸ்கின்னோட லேயர்ல வந்துட்டு சக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சக்கிங் மூலயமா தான் வந்து இந்த ஓல்டர் பிளட் செல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்கிரீனுக்கு கன்வெர்ட் பண்ணி ஸ்கிரீனுக்கு கொடுத்து அந்த ஸ்கிரீன் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணும். பிளட் செல்ஸை வெளியேற்றும், ஓல்டர் பிளட் செல்ஸ். ஓகேயா? ஓகே. புரிஞ்சதுல? ரெண்டு சிஸ்டமும் புரிஞ்சதுல? நேற்று எடுத்ததும் இன்னைக்கு எடுத்ததும். ஓகே. இதுக்கு ரிலேட்டடான மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் டிசீஸை வந்து நீங்க சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சிருப்பேன். நாளைக்கு வந்து அதுல இருந்து क्वेश्चन கேக்குறேன். நேற்று உள்ளது நோட் பண்ணிட்டீங்களா? நேற்று எடுத்த அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி அந்த டிசீஸ் ரெண்டுங்களா? ஆமா, அது நல்லா படிச்சுக்கோங்க. நான் அது வந்து क्वेश्चन நாளைக்கு வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் பிளஸ் இந்த பிளட் அண்ட் லிம்ஃபாட்டிக்ல உள்ள மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாமே கேக்குறேன். சரி. வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. ஒன்ஸ் நான் ஷேர் பண்றதை நல்லா படிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலா, மஸ்குலோஸ்கெலட்டல் இப்போ வந்து நீங்க எனக்கு செமினார் மாதிரி எடுக்க முடியுமா? நோட் பண்ணிருக்கீங்க தானே? இப்ப எடுத்ததுங்களா? ஆமாயா. அவ்வளவு நோட் பண்ணல மேம். அப்படியா? ஓகே. நாளைக்கு வந்து இதோட செமினார் வெர்ஷனா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜி டிசீஸ் பத்தி படிப்போம். ஓகேயா? ஓகே. பாலா, வேற எதுவும் டவுட் இல்லைன்னா நீங்க கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிக்கோங்க.
சரி. நான் ஷேர் பண்றத படிச்சுக்கோங்க. ஓகே மேம். இன்னைக்கே ஷேர் பண்ணிடுங்க மேம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் இதுக்குள்ள ஷேர் பண்ணிடுறேன். சரி. ம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.